சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அரபு நாடுகளில் மிகவும் குறிப்பாக சவுதி அரேபியா இந்த வேதத்திற்கு பல்வேறுபட்ட சேவைகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த குர்ஆனை இலவசமாக அச்சிட்டு உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பக்கூடிய மிக பெரும் பங்களிப்பை இந்த வேதத்திற்கு அந்த நாடு செய்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே அரபு மூலத்தை மாத்திரமன்றி அந்த வேதத்தின் மொழிபெயர்ப்புகளை உலகின் பல்வேறுபட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து அந்த மொழிபெயர்ப்புகளையும் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு இலவசமாக அந்த நாடு அனுப்பி கொண்டிருக்கின்றது என்றால் இது அந்த வேதத்திற்கு அந்த நாடு செய்யக்கூடிய மிக முக்கியமானதோர் பங்களிப்பாக சேவையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமின்றி அந்த வேதத்தை மக்கள் ஓத வேண்டும், அந்த வேதத்தை அவர்கள் மனனமிட வேண்டும், அந்த வேதத்தோடு நெருக்கமான தொடர்புகளை எமது சிறார்கள் பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வேதத்திலே தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டங்களிலும் அல் குர்ஆனிய போட்டிகளை அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அல் குர்ஆன் மனன போட்டிகளை அந்த நாடு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் மிகச்சிறப்பாக பெரும் தொகை பணங்களை செலவு செய்து நடாத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எமது இலங்கை நாட்டில் கூட கடந்த வருடம் 2வது தடவையாக தேசிய அல் குர்ஆன் மனன போட்டியை சவுதி அரேபியா வெற்றிகரமாக நடாத்தி முடித்தது. இலங்கையின் அதாவது எங்களுடைய கலாச்சார திணைக்களத்தோடு இணைந்து தேசிய அல் குர்ஆன் மனன போட்டியை மிகச்சிறப்பாக நடாத்தி முடிந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த அந்த கடைசியாக நடைபெற்ற 2வது தேசிய அல் குர்ஆன் மனன போட்டியை ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக வெவ்வேறாக அவர்கள் நடாத்தினார்கள். 4 பிரிவுகளாக நடாத்தினார்கள். முழு குர்ஆனுக்கான போட்டி என்றும் 15 ஜுசுக்களுக்கான போட்டி என்றும் அதே போன்று 10 ஜுசுக்களுக்கான போட்டி என்றும் 2 ஜுசுக்களுக்கான போட்டி என்றும் 4 பிரிவுகளாக நடாத்தியது. அந்த 4 பிரிவுகளில் முழு குர்ஆன் பிரிவின் பெண்கள் பகுதியிலே முதல் பரிசையும் 3வது பரிசையும் பெற்றவர்கள் 2 கண்களையும் இழந்த 2 பெண் பிள்ளைகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 கண்களையும் இழந்த ஒரு பெண் பிள்ளை முழு குர்ஆன் பிரிவின் முதல் பரிசை 10 லட்சம் ரூபாவை பரிசாக பெற்றுக் கொள்கின்றாள் என்றால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு உண்மை இலங்கையிலே அரங்கேறியது. 2 கண் பார்வைகளையும் இழந்த ஒரு பெண்ணால் முழு குர்ஆனையும் மனனமிட்டு ஒரு தேசிய போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டிக்கொள்ள முடியுமாக இருந்தால் அல்லாஹு தாலா கண் பார்வையை கொடுத்திருக்கக்கூடிய எமது பிள்ளைகளின் நிலை எப்படி இருக்க வேண்டும்? இது எங்களை அதாவது நாங்களே திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு இடத்திற்கு எங்களை இட்டு சென்ற ஒரு உண்மையாக இலங்கையிலே இந்த உண்மை அரங்கேறியது. அதே போன்று 3வது பரிசையும் கண் பார்வையை இழந்த ஒரு பெண் மாணவிதான் தட்டி கொண்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே சவுதி அரேபியா இந்த 2 பெண் பிள்ளைகளுடைய முயற்சிகளையும் பாராட்டும் விதமாக அவர்களுக்கு குடும்பத்தோடு உம்ராவை நிறைவேற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட வழங்கிய உண்மை இலங்கையிலே அரங்கேறியது. அன்புக்குரிய